சால்வ் ஆகும். ஒரு பேயை மிரட்டும் போது மீதி பேய் எல்லாம் பிச்சுட்டு ஓடும். ஒரு வழியா வந்த சாத்தான், ஏன்னா ஒரு பேய பார்த்து பேசுறதுல மீதி பேய் எல்லாம், எப்பா நான் கடன் சொல்லுது நான் ஓடி போயிடுறேன், அந்த வியாதி சொல்லுது இல்ல நான் ஓடி போயிடுறேன், இந்த குடும்ப பிரச்சனை சொல்லுது இல்ல நான் ஓடி போயிடுறேன். எல்லாம் அமைதியாயிருச்சு. பழையபடிக்கு பாட்டு வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. கிளம்புறாங்க, புறப்படுறாங்க. When God promises you something, He is able to take you through. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப விலையேற பெற்ற வல்லமையான ஒரு காரியம் இருக்குன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். Hallelujah. Somebody say, I have the promise of God over me. யாராவது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்குள்ள இருக்கிறது, அது ஜீவனோடு இருக்கிறது, அது வல்லமையோடு இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மிகவும் வல்லமையானவைகள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஏதோ நம்ம பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து செவுர்ல அடிக்கிறதுக்கு இல்ல, அதை விட வல்லமையானது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். உங்க வாக்குத்தத்தத்தை பார்க்கும் போதே பிசாசோட காலெல்லாம் நடுங்குது. யோசேப்புக்கு ஒரு கனவு ஆண்டவர் கொடுத்தார். அந்த கனவுக்கு பிசாசு எவ்வளவு நடுநடுங்க தெரியுமா? யோசேப்பை பார்த்து பயம் இல்ல, அவனுக்குள்ள வச்சிருந்த கனவை பார்த்து, சொப்பனத்தை பார்த்து, ஆண்டவர் வச்சிருந்த தரிசனத்தை பார்த்து, ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து குனிஞ்சு நிக்கிற அரிக்கட்டெல்லாம் கால் நடுங்கிட்டே நிக்குது. அதனாலதான் அது குறை பேசிச்சு. குனிஞ்சு நிக்கிற அரிக்கட்டெல்லாம் பயந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் உன்னை கொண்டரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுச்சு. குனிஞ்சு நிக்கிற அரிக்கட்டெல்லாம் கால் நடுங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மிகவும் வல்லமையானவைகள். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. உன்னை கானானுக்குள்ள கூட்டிட்டு போவேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. வாக்குத்தத்தங்கள் ஜீவன் உள்ளவைகள். நீங்க எந்த எகிப்துக்குள்ள பூட்டி கடந்தாலும் அந்த எகிப்தில் உள்ள அந்த பார்வோனின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளது. Hallelujah. No Pharaoh has any power to keep the promised ones bound. வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களை பிடித்து கட்டி வைக்க எந்த பார்வோனுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, பிரச்சனையே, பலவீனமே, ஹே பார்வோனே, என்னை கட்டி வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா என்ன கட்டி வைக்கிற உன்னுடைய வல்லமையை விட என்ன முன்னால இழுத்து செல்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை மிகவும் பெரியது. காற்றே, கடலே, தண்ணீரை கொந்தளிப்பே, என் படகை பிக்கிற உன்னுடைய வல்லமையை விட என்னுடைய படகை முன்னாலே கொண்டு போகிற எனக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தத்தின் வல்லமை ரொம்ப பெரியது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. என்னுடைய வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது. Hallelujah. Your promises are powered by itself. உங்க வாக்குத்தத்தம் தன்னில் தானே வல்லமை உள்ளது. Amen. அதுக்குள்ளே வல்லமை இருக்கு. நீங்க கோஆபரேட் மட்டும் பண்ணா போதும். பேச சொல்றாரு, அக்கறைக்கு போலாம் வாங்க. இவங்களா சொன்னாங்க, சார் எங்களுக்கு போர் ஆயிடுச்சு, உங்களோட எவ்வளவு நாள் தான் ஊழியம் பண்றது, நீங்க பண்ற பிரசங்கத்தை எவ்வளவு நேரம் தான் கேட்கறது, நாங்களும் டைம் பார்த்துட்டே இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க விடுங்க. இவங்களா சொன்னாங்க, உங்க ஊழியம் ரொம்ப போர் ஆயிடுச்சு, எங்களை எங்காவது அவுட்டிங் கூட்டிட்டு போங்க, சீசன் வந்துருச்சு, குற்றாலம் கூட்டிட்டு போங்க, கமான் தூத்துக்குடி, அப்படியா சொன்னாங்க? இல்ல, இயேசுதான் சொல்றாரு, பாப்பா நான் உன்னை அக்கறைக்கு கூட்டிட்டு போறேன். நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்காருன்னா அதை அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். அக்கறைக்கு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டாருன்னா ஏற்கனவே காத்தை தாண்டி கடலை தாண்டி உங்களை கூட்டிட்டு போயிட்டார். அவரோட பார்வையில் அவர் ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டாரு. உன் திருமணத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரா? இடையில பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர், இடையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துச்சு, இடையில ஒரு தடவை அவங்க பைய கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க, இடையில அப்புறம் என் பிசினஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரே டல்லா கீழே போயிட்டே இருந்துச்சு. எவ்வளவு தூரம் கீழே போதும் அவ்வளவு தூரம் மேல கூட்டிட்டு வர ஆண்டவரால முடியும். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. God's promises are powerful. His promises are not in the present, it's not in the future, it's in the past. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டாருன்னா நடக்க போகிற காலம் எல்லாம் வருங்காலம் இல்ல. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாமே கடந்த காலம். சொல்லிட்டாரா? செஞ்சிட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சொல்லிட்டாரா? செஞ்சிட்டாரு. ஏன் இடையில கிடந்து அலமோதிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாரே அக்கறைக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொன்ன போதே அந்த பிஞ்ச படகை தாண்டி, அந்த குழப்பத்தை தாண்டி, அந்த நெருக்கத்தை தாண்டி, இடையில வந்த பிரச்சனைகளை தாண்டி உன்னை கூட்டிட்டு போறேன்னு நான் வாக்கு பண்ணிட்டேன். என் வாக்குத்தத்தத்தை நீ நம்ப ஆயத்தமா இருக்கிறியா?
இல்ல ஆண்டவரே, என் கண்ணு முன்னால கடல் தான் தெரியுது. உன் கண்ணை மூடிட்டு நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? இல்ல ஆண்டவரே, எனக்கு சுத்தியும் காத்து தான் ஃபீல் ஆகுது. உன் ஃபீலிங்ஸை கொஞ்சம் மறந்துட்டு நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ ஃபீல் பண்ண ஆரம்பிப்பையா? இல்ல ஆண்டவரே, படகு உண்மையாலுமே கண்ணு முன்னாடி பிஞ்சிட்டு இருக்கு. உன் கண்ணு பார்க்கறத நம்புறியா? இல்ல உன் இருதயத்துக்குள்ள நான் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தங்களை நீ விசுவாசிக்கிறாயா? What you put your faith on will have authority over your life. நீங்க எதின் பேரில விசுவாசம் வைக்கிறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பிரச்சனையின் பேர்ல நீங்க உங்க கண்களை வச்சீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களை டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி படுத்தா ஐயோ தண்ணிக்குள்ள போற மாதிரியே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், பகலெல்லாம் பிஞ்ச படகையே பார்த்துட்டு இருந்தா ராத்திரி படுக்கும் போது படகு உடைஞ்சு தண்ணிக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். பகலெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை தியானம் பண்ணுங்க. எனக்கு இழப்பு உண்டாயிருச்சு. நான் ரொம்ப நம்பி இருந்த ஒரு மனுஷன் இறந்துட்டாரு. இல்ல நான் நம்பி இருந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. இல்ல இந்த பணத்தை நான் நம்பி இருந்தது கிடைக்கல. ஏன் உங்க பணத்தை நம்பி இருக்கிறீங்க? ஏன் மனுஷனை நம்பி இருக்கிறீங்க? ஆண்டவரை நம்ப ஏன் கூடாது? When you put your faith on God, when you have the focus on the promises that God has given you, you are never going to drown. உங்க கண்ணு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் பேர்ல குறியாக இருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் ஆண்டவர் பேர்ல நோக்கமாக இருக்கும் பொழுது, எந்த தண்ணியிலையும் நீங்க கீழே போக மாட்டீங்க. எல்லா தண்ணிக்கு மேலேயும் மிதந்துட்டே தான் இருப்பீங்க. Amen. படகு பிஞ்சு பத்தா போனாலும் உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டாருன்னா முழு பீஸா உங்களை கூட்டிட்டு போய் அந்த பக்கம் ஆண்டவர் நிப்பாட்டுவார். No matter how much your problems are ripping you apart, if God is with you and His promises are with you, He is going to take you to the other shore in one whole piece. எவ்வளவுதான் உங்க பிரச்சனைகள் உங்களை சுக்குநூறா மாத்தினாலும் அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள ஜீவனோட இருக்கும்னு சொன்னா நீங்க அக்கறைக்கு போவது நிச்சயம். Now, they were at the other shore. இப்ப அக்கறைக்கு வர்றாங்க. அக்கறைக்கு வந்து அவங்க படகுல இருந்து காலை எடுத்து வைக்கிறாங்க பாருங்களேன்.